வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் செவ்வாய் கிரகம் துலாம் ராசிக்கு மாறக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல செய்தி, அதனால் மேஷ ராசி நண்பர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஒரு செவ்வாய் கிரகத்தினுடைய மாற்றம் நடக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு மாறக்கூடிய செவ்வாய் கிரகம் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வரை அவர் துலாம் ராசியிலே இருக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் அந்த துலாம் ராசியில் செவ்வாயோடு சேர்ந்து முதலில் புதன் கிரகம் இணைவார். சிம்மத்திலிருந்து கன்னிக்கும், கன்னியிலிருந்து செவ்வாய் இருக்கக்கூடிய துலாத்திற்கும் புதன் இணைந்து செவ்வாயை கடந்து அவர் முதலில் விருச்சிகத்திற்கு சென்று விடுவார். இதற்கிடையில் சூரியன் கிரகம் புரட்டாசி மாதத்தை முழுவதும் கடந்து செவ்வாயுடன் துலாம் ராசியில் இணையக்கூடிய வரை, அதுவரை 45 நாட்கள் செவ்வாய் கிரகம் துலாம் ராசியிலே இருந்து பலன்களை கொடுக்க போகிறார். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். ஏனென்றால் இந்த 2 ஆதிபத்தியமுடைய ஒரு கிரகம் அமரக்கூடிய வீடு, பார்வையோடு இணையக்கூடிய கிரக இணைவுகள், இந்த மேஷ ராசிக்கு என்ன பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்வதற்கே ஓரளவிற்கு நமக்கு அதிக நேரம் எடுக்கும். அந்த அடிப்படையில் தனித்தனியாக பலன்களை கொடுப்பது உங்களுக்கு எளிதாக புரிய வைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை சொல்ல முடியும் அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது. முதலில் மேஷ ராசிக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு நல்ல நிலை. ராசிநாதன் 6ஆம் வீட்டில் மறைந்திருந்து கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு மேலாக இவர்களுக்கு ஒரு பெரிய தொல்லையை கொடுத்து கொண்டிருந்த அந்த செவ்வாய் கிரகம் நேர் 7ஆம் வீட்டில் அமரப்போகிறார். ஒரு பிரமாதமான ஒரு நிலையினே சொல்லலாம். 6இல் மறைந்திருந்து சுயசாரமாகிய சித்திரையில் இருந்து அதிக விரயங்களையும் இவங்களுக்கு அலைச்சல்களையும் நிறைய நோய் நொடிகளுக்காக சில மருத்துவ விரயங்களையும் கொடுத்து கொண்டிருந்த அந்த செவ்வாய் கிரகம் இப்போ 7ஆம் வீடாகிய துலாம் ராசியில் அவருடைய சொந்த நட்சத்திரமாகிய சித்திரை நட்சத்திரம் இந்த துலாத்திலும் இருக்கிறது. இது ஒரு பிரமாதமான அமைப்புன்னே சொல்லலாம். புதிதாக பெரிய அளவிற்கு தொழிலை வளர்த்து அடுத்த லெவலுக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை பார்க்கக்கூடிய நல்ல நிலை. ஏனென்றால் செவ்வாயுடைய 4ஆம் பார்வை இவங்களுடைய 10ஆம் வீடாகிய மகரத்திற்கு கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. பிரமாதமான புதிதாக இணையக்கூடிய கூட்டாளிகளாக இருக்கலாம். தொழிலில் ஒரு பெரிய புதிய தொழிலாக சிலவற்றை நீங்கள் முடிவு செய்யக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கை துணையுடைய ஒரு பெரிய ஆதரவு, அதனால் உங்களுக்கு தொழில் அடுத்த கட்ட வளர்ச்சியை அடையக்கூடிய நல்ல நிலை மேஷ ராசிக்கு. செவ்வாய் கிரகம் 4ஆம் பார்வையாக துலாத்தில் இருந்து மகரத்தை பார்ப்பது, அந்த மகரத்தில் தான் செவ்வாய் உச்சமாக இருக்கக்கூடிய வீடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு இது. 10ஆம் வீடாகிய தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் கிரகம் பார்ப்பது, அந்த 10க்குடைய சனி கிரகம் வக்ரமாக இருந்தாலும் 12இல் இருப்பது, இதெல்லாமே இவங்களுக்கு தொழிலில் பெரிய வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக பணியில் வளர்ச்சி அதிக பணிச்சுமையாக இருந்த நிலையாக இருந்தாலும் இப்பொழுது மாறக்கூடிய 7ஆம் வீட்டு துலாத்தினுடைய செவ்வாய் கிரகம், துலாத்தில் அமரக்கூடிய செவ்வாய் கிரகம் மேஷ ராசிக்கு தொழிலில் ஒரு பெரிய ஏற்றத்தை, புதிதான சில கூட்டாளிகளோடு சேர்ந்து வேறு சில தொழில் வளர்ச்சியான புதிய தொழில்களை நீங்கள் தொடங்குவது, இது போன்ற நிறைய விஷயங்களை இது கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள். வெளிநாட்டு தொடர்பினால் தொழிலுக்கு ஒரு பெரிய ஆதாயம், வெளிநாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பெரிய வருமானமாக அது இருக்கலாம். ராசியையும் இந்த செவ்வாய் கிரகம் நேர் 7ஆம் பார்வையாக மேஷத்தையும் பார்ப்பது உங்களுடைய தொழில் முயற்சிகளுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு மென்டலி ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்கள். 8ஆம் பார்வையால் உங்களுடைய வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தையும் இந்த செவ்வாய் பார்ப்பார். ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் மேஷ ராசிக்கு இந்த காலகட்டத்தில் இந்த 45 டேஸில் இருக்கக்கூடிய டெசிஷன் மேக்கிங், உங்களோட முயற்சிகள் எல்லாமே தொழில் வளர்ச்சி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். 3 முறையாக நம்ம இந்த பலன்களை சொல்லும் பொழுது தொழில் ரிலேட்டடான பலன்களாகவே வருகிறது. 7 கூட்டாளிகள், 10 தொழில், 11இல் இருக்கக்கூடிய லாபஸ்தான ராகுவும் ரொம்ப அற்புதமாக உங்களுடைய ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷனை கொடுப்பது, ராசியை பார்ப்பது. சனி கிரகத்தினுடைய வீட்டில் அமரக்கூடிய செவ்வாய், அதே சனி கிரகத்தின் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு, அதே சனி கிரகம் குரு வீட்டில் இருப்பது மேஷ ராசிக்கு பாசிட்டிவான பலன்களில் ரொம்ப ஏற்றமான நல்ல பலன்களாகவே காட்டுகிறது. ஓரளவிற்கு கவனமான பலன்களும் எல்லாருக்குமே இருக்கும். அந்த வகையில் மேஷ ராசிக்கு திருமண வாழ்வில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது, வாக்குவாதம் இல்லாமல் கண்டிப்பாக அனுசரித்து செல்வது, சண்டைகளை போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கொள்வது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். 8ஆம் வீட்டிற்கு விரயமாக இருக்கக்கூடிய 7ஆம் வீட்டில் அமரக்கூடிய கிரகம் திருமண வாழ்வை குழப்பம் செய்வார். இல்லைனா
வெளியில் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இது ஆரோக்கியத்தை வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய விபத்துக்களை விட அதிகமான பிரச்சனைகள் திருமண வாழ்வில் கொடுக்கலாம். முக்கியமாக யாரெல்லாம் ஒரே வீட்டில் இணைந்து இருக்கிறீர்களோ நீங்கள்லாம் ஓரளவிற்கு ரொம்ப கவனமாக பொறுமையாக இருப்பது நல்ல பலன்கள். சிலர் டிஃபால்ட்டாக பணிக்காக தொழிலுக்காக பிரிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தால், கணவன் மனைவி யாராவது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்க அந்த மாதிரி ஒரு பிரிவினை இருந்தால் இது ஓரளவிற்கு அது ஒரு பரிகாரமாக மாறிவிடும். இந்த காலகட்டத்தில் இந்த 45 டேஸில் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் குருவினுடைய அதிசார நிகழ்வு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு மாறக்கூடிய ஒரு அற்புதமான நிலையும் இவங்களுக்கு இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா 18th அக்டோபர் குரு கிரகம் கடக ராசியில் உச்சமாக வரக்கூடிய கடகத்தில் அமரப்போகிறார். முக்கியமாக இந்த மேஷ ராசிக்கு செவ்வாய் அப்படிங்கிறவங்க ராசிநாதன். குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ரொம்ப அற்புதமான பாகியாதிபதி. அவர் விரையாதிபதி தான், இல்லைன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த விரயஸ்தானத்தை ஓவர் கம் பண்ணக்கூடிய அளவிற்கு, அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு பாகியத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார். அந்த பாகியாதிபதி 4ல் உச்சமாவது ரொம்ப பிரமாதமான வீடு வாகன யோகங்கள். செவ்வாயும் அந்த குருவை சப்தமமாக பார்ப்பது. குரு கிரகம் கடகத்தில் இருப்பார், செவ்வாய் கிரகம் அதற்கு நேர் 7ஆக மகரத்தில் இருந்து இருவரும் பரஸ்பரம் பார்த்து கொள்வது. நீண்ட நாள் உங்களுக்கு வீடு வாகனங்கள் இந்த காலகட்டம் வரை அமையாதவர்களுக்கு, இந்த மேஷராசி லக்ன நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்துவிடும். உங்கள் விருப்பம் போல ஒரு ப்ராப்பர்ட்டி அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த 7ல் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆன் தி அதர் ஹேண்டுன்னு சொல்லக்கூடிய பலன்களில் இந்த சூரியன் கிரகமும் கார்த்திகை மாதமாக அந்த மேஷ செவ்வாயோடு இணைந்து சூரியனோடு இணைந்த செவ்வாயாக துலாத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக சூரியன் செவ்வாய் இணைவு திருமண வாழ்விற்கு ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு தோஷமான இணைவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இதையும் நம்ம கன்சிடர் செய்யும் பொழுது குடும்ப வாழ்விற்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து, நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வாழ்க்கை துணையோடு வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, சூழலுக்கு ஏற்றாற் போல அமைதியாக சென்று விடுவது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். மற்றபடி செவ்வாயுடைய அமர்வு சரி, அந்த நட்சத்திர சாரங்கள் அடிப்படையிலும் பார்க்கும் பொழுது சித்திரை என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கான கிரக நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் சுயசாரத்தில் செல்லக்கூடிய நிகழ்வாக இருக்கும். அதன் பிறகு சுவாதி நட்சத்திரத்தில் செல்வார். விசாகம் என்று சொல்லக்கூடிய பாக்யாதிபதியுடைய நட்சத்திரத்தில் இந்த துலாம் ராசியில் இந்த செவ்வாய் செல்லக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கும். இந்த 3 நட்சத்திரங்களுமே மேஷ ராசிக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நட்சத்திரங்கள். சுயசாரத்தில் செல்லக்கூடிய நட்சத்திரம் எந்த ஒரு வீட்டையும் பெரிய அளவிற்கு ட்ரபிள் பண்ணாது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அஷ்டமஸ்தானத்தையும் குருவினுடைய அதிசாரம் வந்த பிறகு டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 27ஆம் தேதிக்கு பிறகு குரு கிரகமும் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை ப்ரொடெக்ட் செய்வதனால் இது ஒரு பெரிய பிரச்சனைகளாக எதுவும் இருக்காது. ஆனால் ஓரளவிற்கு திருமண வாழ்வில் அனுசரிப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ப்ரிவென்ஷன் அப்படிங்கிற ஒரு நிலையாக இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செவ்வாயுடைய நட்சத்திர சாரம் சுவாதியில் செல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி, பொருளாதாரத்தில் ஏற்றம், நீண்ட நாள் விருப்பம் அகைன் நிறைவேறக்கூடிய ஒரு லாபஸ்தானம். இது ஒரு உபஜயஸ்தானம். ஒரு பெரிய விரயத்தை செய்து நீண்ட நாள் விருப்பமாக ஒரு விஷயத்தை அடைவது, அதற்கான ஒரு பண விரயம், அது ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம். மேஷ ராசிக்கு ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான நல்ல பலன்களை இந்த செவ்வாய் கொடுக்கிறார். இது எல்லாமே ஒன்றுக்கொன்று இன்டர்லிங்க்டாக இருப்பது. நான் முதலில் சொன்னது போல சனியுடைய வீட்டில் வரிசையான கிரக அமர்வுகள், அந்த சனி கிரகம் குரு வீட்டில் அமர்ந்து அந்த குருவினுடைய தொடர்பு மீண்டும் இந்த கிரகங்களுக்கெல்லாம் வருவது. மேஷத்தை பொறுத்தவரை இந்த பதிவில் நம்ம மேஷத்திற்கு எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான யோகம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சூழலுக்கு ஏற்றாற் போல கண்டிப்பாக யாருக்கெல்லாம் என்னென்ன ஆசைகள் இருக்கிறதோ அதை நீங்கள் துணிந்து செயல்படுத்துவது ஒரு பிரமாதமான காலகட்டமாக இருக்கும். இதே போல ஒரு அமைவு, கிரக இணைவு மீண்டும் வருவது அப்படிங்கிறது நம்ம அவ்வளவு எளிதில் வராது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 7.5 சனியாக இருந்தாலும் விரயச்சனியாக இருந்தாலும் மேஷத்திற்கு ரொம்ப ஒரு நல்ல பிரமாதமான ஒரு ஏற்றமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக சுய தொழில் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலை. சூரியனுடன் அமர்ந்த செவ்வாய் பஞ்சமாதிபதியாக ஒரு நல்ல யோகத்தையும் பொருளாதார ரீதியில் ஒரு வளர்ச்சியையும் கண்டிப்பாக கொடுப்பார். ஒரு பூர்வீக லாபம், பூர்வீக நன்மைகள், தந்தை வழி ஆதாயம் இல்லைன்னா தாய் வழி ஆதாயம் எல்லாமே இவங்களுக்கு நிறைய கிடைப்பதற்குரிய வாய்ப்பாக இருக்கும். பஞ்சமாதிபதியும் ராசிநாதனும் இணைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த நேரத்தில் வரும். இதெல்லாமே ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். ஆனால் அந்த இணைவெல்லாம் வருவதற்கு முன்னால் தனித்த செவ்வாயாக இருக்கக்கூடிய அந்த இனிஷியல் டேஸில்
ராகுவுடன் அவர் இணைந்திருக்கக்கூடிய நிலையும் கேதுவுடைய தொடர்பும் வரக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் மேஷராசி கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது அதிக எச்சரிக்கை, திருமண வாழ்வில் அதிக பாதுகாப்பு உங்களுக்கு தேவை. செவ்வாய்க்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் நீங்கள் துர்கை வழிபாடு, துர்கைக்கு வீட்டிலே ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிகுந்த பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்த ராசிகளுக்கு அடுத்த தனிப்பதிவுகளில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.